நடுவானில் விமானத்திற்குள் உயிரிழப்பு. அனுரவிடம் சிக்கிய 5 முன்னாள் அமைச்சர்கள், அம்பலமாக போகும் ஊழல் மோசடிகள். இந்திய கடற்தொழிலாளர் விவகாரத்தில் இனிமேல் பேச்சுவார்த்தை இல்லை, அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. ஆயுதப்படைக்கு அனுரவின் அதிரடி உத்தரவு, விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. அர்ச்சுனாவின் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்ட சுகாதார தரப்பு. மின்கட்டண திருத்தம், பொதுமக்களுக்கு கிடைத்துள்ள இறுதி வாய்ப்பு. பாரிய நிதி மோசடி மற்றும் கொள்ளை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 5 முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த 5 பேர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அதோடு முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மீளப்பெறப்பட்டு நீதிமன்றில் நிராகரிக்கப்பட்ட பல வழக்குகளை மீள் விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகளை உரிய சட்டப்பிரிவு மேற்கொண்டு வருவதாகவும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அந்த வழக்குகள் நிராகரிக்கப்பட காரணம் தொடர்பான காரணிகள் குறித்தும் இந்த நாட்களில் விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. இதேவேளை நிதி குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் குழு தொடர்பான தகவல்களை பல்வேறு குழுக்களின் ஊடாக தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் சுகாதாரம் தொடர்பில் எதிர்கால திட்டமிடல் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூறிய நிலையில் சுகாதார தரப்பு அதனை ஒப்புக்கொண்டுள்ளது. கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுகாதாரம் தொடர்பில் குறித்த விடயம் பேசப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளரை நோக்கி மாகாணம் தழுவிய எதிர்கால திட்டமிடல் உள்ளதா என கேட்டபோதே அவர் இல்லை என தெரிவித்துள்ளார். இதற்கு கருத்துரைத்த அர்ச்சுனா எம்பி, சில இடங்களில் 2035 வரையான எதிர்கால திட்டங்கள் வரையப்பட்டுள்ள நிலையில் நாங்கள் மாகாண ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் எதிர்கால திட்டமிடல் இல்லாமல் அபிவிருத்தி உள்ளிட்ட விடயங்களை பேசுகின்றோம். வைத்தியசாலை திட்டங்கள், வர்ணம் பூசுதல் போன்ற சாதாரண திட்டங்களுடன் முடிந்துவிடும். அதற்கான திட்டங்களை நாங்கள் தயாரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் எம்மை மக்கள் பிரதிநிதியாக கருதாமல் துறை சார்ந்தவர்கள் எனும் அடிப்படையில் குறித்த எதிர்கால திட்டங்களை தயாரிக்க எங்களையும் உள்ளடக்க வேண்டும் என கோருகின்றேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து ஆயுதப்படையினரையும் அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை இராணுவம், இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை அனுர வெளியிட்டுள்ளார். அண்மையில் அனுர பொது அமைதியை பேணுவதற்காக ஆயுதப்படைகளை அழைக்கும் வர்த்தமானி அறிவித்தலை மீண்டும் வெளியிட்டமை குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருந்தனர். ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் ஆட்சி காலத்தில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னர் உள்ள இந்த நடைமுறை தொடர்ந்தும் வந்த அரசாங்கங்களாலும் பின்பற்றப்படுவதாக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் அம்பிகா சட்குணநாதன் சமூக ஊடக தளமான எக்ஸ் தளத்தில் ஜனாதிபதியின் இந்த முடிவு குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்ததுடன் பொது ஒழுங்கை பராமரிக்க ஆயுதப்படைகளை அழைக்கும் முடிவு தேவையற்றது மற்றும் இது இராணுவமயமாக்கலின் தொடர்ச்சி எனவும் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களிடையே இனிமேல் எவ்விதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறாது என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்துவிட்டது, இனி பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். அதில் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் பேசப்படுகின்றது. மனிதாபிமான உதவிகளை வாங்குவதோ கொடுப்பதோ தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்ல போவதில்லை. இதுதான் எங்களது மனிதாபிமான நடவடிக்கை என நாங்கள் கூறுகின்றோம் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.
பிறந்து 3 மாதங்களே நிரம்பிய ஆண் குழந்தையொன்று நேற்று யாழ்ப்பாணத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. பன்னாலை தெளிப்பொலி பகுதியைச் சேர்ந்த பங்கஜன் ஸ்ரீதிகன் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த குழந்தைக்கு கடந்த 24ஆம் திகதி காய்ச்சல், இருமல், சளி ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதற்கு சிகிச்சை வழங்குவதற்காக பெற்றோர் குழந்தையை தெளிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் குழந்தைக்கு சுவாச பிரச்சினை ஏற்பட்ட வேளை மேலதிக சிகிச்சைக்காக குழந்தை நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்ட நிலையில் இருதய செயலிழப்பு காரணமாக குழந்தை உயிரிழந்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. டோஹாவில் இருந்து பிரான்சின் பாரிஸ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் திடீரென சுகவீனமடைந்த இலங்கை பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பிரான்சில் தங்கியிருந்த 81 வயதுடைய இலங்கை பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கட்டார் ஏர்வேஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தில் பயணித்த மேற்படி பெண்ணுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஈராக்கில் உள்ள ஏர்பில் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. முன்னறிவிப்புகளின்படி மருத்துவ குழுக்களும் விமான நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஏர்பிலில் உள்ள இலங்கை துணை தூதரகம் இது தொடர்பாக பிரான்ஸ் பிரஜையான அவரது மகனுக்கு தெரிவிக்க ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் உடலை பிரான்சுக்கு கொண்டு செல்ல தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்து கணிப்புகள் இன்று முதல் மாகாண மட்டத்தில் ஆரம்பிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி மத்திய மாகாணத்தில் இன்றைய தினம் கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் இந்த நடவடிக்கை இடம்பெற உள்ளன. மேலும் ஊவா மாகாணத்திற்கு எதிர்வரும் 30ஆம் திகதியும், சப்ரகமுவ மாகாணத்திற்கு ஜனவரி 3ஆம் திகதியும் பொதுமக்களின் கருத்து கணிப்பு நடத்தப்பட உள்ளது. மேல் மாகாணத்திற்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்துக்கள் ஜனவரி 10ஆம் திகதி பண்டாரநாயகம் மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடைபெறவுள்ளது. மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது என்ற மின்சார சபையின் யோசனைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பதிலளிப்பதாக அறிவித்துள்ளதாகவும், மின்சார கட்டணங்கள் தொடர்பான இறுதி தீர்மானம் ஜனவரி 17ஆம் திகதி அறிவிக்கப்படும் எனவும் ஆணைக்குழு முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.